வியூஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் அந்த சிம்பிள் ப்ராப்ளம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது. அதுதான் உங்களுக்கான இன்றைக்கி இன்ஃபர்மேஷனு. இங்கே பாருங்கள், இந்த 2 இன்ஜெக்டரை மவுண்ட் பண்ணுறதுக்கான தேவையான போல்ட்டு இந்த போல்ட்டு தாங்க. இந்த போல்ட்டு 2 போல்ட் வரும், ஒரு போல்ட்டு உடஞ்சிச்சிங்க. இந்த ஒரு போல்ட்டு உடஞ்சதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம இவ்வளோ பார்ட்ஸையும் கார்லேருந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கோம். அது போக கார்லேயுமே டைமிங் பெல்ட் சம்மந்தப்பட்ட அசோசியேட் பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்கோம். அப்போ என்னென்னா, இப்போ பாருங்கள், என்ஜின் பெட்டு முதற்கொண்டு ஈவன் இங்கே பாருங்கள், இது கிராங்க் ஷாஃப்ட் மெயின் ஷாஃப்ட் புள்ளின்மோ இது முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம கட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்ஜெக்டர் மட்டும் இல்லை, காமன் ரெயில் இவ்வளவும் கட்டி இது எல்லாத்தையும் நம்ம திரும்ப என்ன பண்ணோம், ரீஃபிட் பண்ணும் போது இந்த போல்ட் உடஞ்ச மாதிரி இதில் கூட சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளத்தை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போல்ட்டை என்ன பண்ணணுங்க, நீங்கள் ஒரு 2-3 டைம் இன்ஜெக்டர் கட்டி மாட்டுறீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணி இந்த போல்ட்டை புதுசாக, அதாவது புதுசு மட்டும் முக்கியம் இல்லை, பக்கா பிராண்டடாக வாங்கி போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேஜர் பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இது ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா மேஜராக 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, நீங்கள் இந்த போல்ட்டு போட்டு, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் பெட்டில் போட்டு டைட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நீங்கள் சரியான டார்க்கில் டைட் பண்ணால் கூட இது ஒரு பீரியடுக்கு அப்புறம் எலாங்கினேட் ஆகும். சரியா? அப்படி எலாங்கினேட் ஆகிறதுனாலையும் புரோக்கன் ஆகும். அதே சமயத்தில் எலாங்கினேட் ஆகிறதுனா புரோக்கன் ஆகிறது மட்டும் நீங்கள் டைட் பண்ண மட்டும் புரோக்கன் ஆகாது, சில டைம் லூஸ் பண்ண கூட புரோக்கன் ஆகும். சரியா? இது ஒன்று. செகண்டு, இந்த போல்டு இந்த காரில் எப்போ அந்த என்ஜினில் வர ஹீட்டெல்லாம் இதுக்கு வரும், திரும்ப என்ஜின் கூல் ஆகும்போது கோல்ட் ஆகும். இந்த மாதிரி ஹாட் அண்ட் கோல்டுக்கு மாறி உங்களுக்கு அந்த சைக்கிள் கன்டினியூஸாக மாறும்போது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரிட்டில்னஸாக மாறிடும். அப்படி பண்ணும்போது என்ன, இந்த பிரிட்டில்னஸ் ஆஸ் வெல் அஸ் எலாங்கினேஷன் இந்த டார்க் பண்ணும்போது வரக்கூடிய இந்த காம்பினேஷன் எஃபெக்ட்னால இது புரோக்கன் ஆகிடும். நீங்கள் இந்த டிசைனே பார்த்துக்கலாம், இவங்க பண்ணிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கன் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரொஃபைலே பார்த்தாலே எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்களேன் இந்த ப்ரொஃபைல். இது எதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு சேஃப்டி ஃபேக்டருக்கு தான். ஒருவேளை இது புரோக்கன் ஆகலை, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிட்டாங்கன்னா இந்த என்ஜின் பெட்டில் இருக்க த்ரெட் இருக்குது பார்த்தியா, அந்த த்ரெட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ஜின் பெட்டையே கட்ட வேண்டியிருக்கும். இது ரொம்ப பெரிய வேலையில் போய் நின்றும். சரியா? அப்புறம் அதுக்கப்புறம் என்ஜின் பெட்டில் நீங்கள் ரீடாப்பிங் பண்ணும்போது அதில் ஏதாவது தவறு வந்துச்சுன்னா அது இன்னும் காம்ப்ளெக்சிட்டி கூட்டிடும். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி போல்ட்டு போயிடுச்சு அப்படின்னா, போல்ட்டு நீங்கள் வந்து கட்டும் போது ஒரு புது போல்ட்டே வாங்கி திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதுதான் நல்ல ஐடியா. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.